கல்லாபுட்டி தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இனி நம்ம வாழ்வ காணொளி கன்னடத்திலிருந்து தமிழ் ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி எத்தனோ காணொளி நம்ம போட்டிருப்போம். அதேவாதி ஹிந்திலிருந்து தமிழ் ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றியோ இந்த மாதிரி நம்ம சேனல்ல எத்தனோ காணொளி போட்டிருப்போம். ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்கப்படுற காணொளி தமிழ்ல இருந்து கன்னடத்தில் ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி தான் இனி நம்ம பார்ப்போம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த மெகா ஹிட்டான திரைப்படம் 1981 வந்த திரைப்படம் சட்டம் ஒரு இருட்டறை. இந்த திரைப்படத்தை அப்படியே சேம் கன்னடத்தில் வந்து ரீமேக் பண்ண திரைப்படம் 1983 வந்த திரைப்படம், அதாவது 1983 வந்த திரைப்படம் நாயம் இருடி. இந்த திரைப்படத்தில் நடிகர் வந்து சங்கர் தாஸ் நடிச்ச திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு மாஸ் ஃபேஸ் ஆஃப். ரீமேக்ல என்ன டிஃப்ரெண்ட்? Let's come back to the remake companies. வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ண பாருங்க. எனக்கு நாதன கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, வந்துடுவோம். தவசம் முடிச்சிடுவோம். யார் நீ? நான் ஒரு பப்ளிக். ಇದೇ ಕಾನೂನಿ. ಈ ಕಾನೂನು ಕಾಯ್ದೆಗಳಿಂದ ನ್ಯಾಯ ಸಿಗುತ್ತೆ ಅನ್ನೋ ನಂಬಿಕೆ. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த மெகா ஹிட்டான திரைப்படம் சட்டம் ஒரு இருட்டறை 1981 வந்த திரைப்படம். இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும் ஒரு பெரிய ரீஎன்ட்ரி ஆன படம் அல்ல. டைரக்டர் எச்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கு ஒரு பெரிய ரீஎன்ட்ரி ஆன திரைப்படம் இந்த திரைப்படம் தான். பெரிய திருப்புமுனையாள திரைப்படம். ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இந்த படத்தில் ஒரு பெரிய ஹேஷன் ஹீரோன்ட்டு ஒரு நிரூபிச்ச திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து தமிழ்ல வந்து ஒரு பெரிய மாசான திரைப்படம். பரிவாங்குற திரைப்படம்னாவே இந்த திரைப்படம் தான் சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய திரைப்படம். ஆனா எல்லாம் நினைச்சதுக்காக இந்த திரைப்படம் வந்து படத்தோட கதை வந்து எங்கேயுமே எந்த இடத்துல வாழ்ந்து நினைச்சிருக்காங்க. கதை வந்து இந்த திரைப்படத்தோட கதையின் கரு எல்லாருமே நடிச்சாங்க. எம்ஜிஆர் ஆகட்டும், சிவாஜி ஆகட்டும், ரஜினிகாந்த் ஆகட்டும், ஜெய்சங்கர் ஆகட்டும், இந்த மாதிரி திரைப்படங்கள் கதையே எத்தனையோ பேர் நடிச்சாங்க. ஆனா இந்த திரைப்படத்துல என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டா இந்த திரைப்படத்துல திரைக்கதை டிஃப்ரெண்ட். இந்த படத்துல பரிவாங்குற நோக்கம் ஒரே கருவா இருந்தாலும் அந்த பரிவாங்குற விதம் வந்து புதுசு. அதனால்தான் இந்த திரைப்படம் வந்து பெரிய ஹிட்டான திரைப்படம் சட்டம் ஒரு இருட்டறை. ஏன்னா இந்த தமிழ்ல வந்து இந்த மாதிரி திரைப்படம் வந்து பரிவாங்கிறது விதவிதமான முறையில் பரிவாங்கிறது எந்த விதமான கதையும் இது வரைக்கும் வந்தது இல்லை திரைக்கதையில. அதனாலதான் இந்த திரைப்படம் என்னன்னு தெரியல. இந்த திரைப்படம் வந்து ஹிந்தி ஆகட்டும், ஹிந்தியில வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வச்சிருப்பாரு. அமிதாப் பச்சன் அவரும் பெரிய ஹிட்டு அந்த கானோ தெலுங்கு திருச்சி வச்சிருக்காரு. மலையாளத்தில் வந்துக்குது திரைப்படம். கன்னடத்தில் 1983 வந்த திரைப்படம் நாயம் இருடி. இந்த திரைப்படத்தில் கதாநாயகன் சங்கர் நாக், சங்கீதா, டோலகேஷ், ஆரதி மற்றும் பல இந்த திரைப்படத்தில் எத்தனோ இந்த திரைப்படத்தில் வச்சிருக்காங்க. இந்த படத்தில் டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா எஸ்.ஏ. சந்திரசேகரன். ஏன்னா கதாநாயகன் வந்து கன்னடத்தில் ஒரு பெரிய ஹீரோ. ஏன்னா வந்து அந்த இது மகாஷன் சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே வந்து அவர் ரீல் பண்ணியிருக்காரு. அதாவது கன்னடத்தில் நடிச்ச திரைப்படங்களை எல்லாமே வந்து தமிழ் ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த திரைப்படத்தை என்னன்னா திரைக்கதை வந்து புதுசு. திரைக்கதை புதுசாக இருக்கட்டும், இந்த திரைப்படத்தை வந்து எல்லா மொழியிலையும் ஒரு பெரிய ஹிட்டான திரைப்படம். ஆனா எல்லா மொழியிலையுமே வந்து எந்த விதமான மாற்றங்கள் படலை, அப்படியே சேமாத்திருப்பாங்க. ஹிந்தியில் ஹம்தா கான் மட்டும்தான். தமிழ்ல வந்து சங்கர் கணேஷ் வந்து சட்டமோடு அண்ணா சொன்னா இந்த பாட்டு பாடின்னு அவருக்கு ஒரு சின்ன கதை ஃபிளாஷ்பேக் இருப்போம். அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷனை தான் ஹம்தா கானு அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் எடுத்த திரைப்படத்தில் அமிதாப் பச்சன் ஒரு பெரிய போர்ஷனாக ஆக்கியிருப்பாங்க. சின்ன ஃபேம் அதையெல்லாம் தெரிஞ்சு கன்னடத்தில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து அந்த சங்கர் கணேஷ் கேரக்டர் வந்து யார் பண்ணியிருக்காருன்னா தாரகேஷ். அவர் தான் அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருப்பாரு. நாயம் அந்த மாதிரி பாட்டு வந்து நல்லா
எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பாரு அந்த பாட்டு நல்லா டோர்கிஷால வந்து அந்த படத்துக்குள்ள அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்ல ஆக்ஷன் கண்டி நல்லா நினைச்சிருப்பாரு. இந்த படத்தோட கதைன்னு சொன்னா ரொம்ப பெரிய கதைலாம் இல்லைங்க. அவரோட அந்த சங்கிலி முருகன் பூர்வர்கள் என்று கதாபாத்திரம் பில்லன் அந்த 3 பேரையும் வந்து சட்டத்துக்குள்ள என்ன ஒருத்தர் காட்டி குத்துறாரு. காட்டி குத்தோட வந்து சட்டத்துக்கு முன்னாடியும் அவங்க குற்றவாளியும் உள்ள இருக்கான ஜெயில. ஆனா ஜெயில உள்ளதை விட வெளியில வந்துட்டு இவங்க குடும்பத்தில் இருக்கவங்கள என்னதான் நீ காட்டி கொடுத்த அந்த காட்டி கொடுத்த கண் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்ணிலேயே பார்த்து கன் எடுத்து சுத்துவாரு சங்கிலி முருகன். சேம் அதே தான் இதுலையும். இந்த திரைப்படத்துல வந்து அது நாயும் இருடே கண்ணல திரைப்படத்துல சங்கிலி முருகன் கேரக்டர் பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் தான் பண்ணியிருப்பாரு. ரொம்ப பிரமாதமா பண்ணியிருப்பாரு அந்த திரைப்படத்துல. இந்த திரைப்படத்துல வந்து எந்த விதமான மாற்றங்கள் இல்லாம அளவுக்கு தமிழ்ல எப்படி இருந்ததோ சேம் அதே மாதிரி தான் எடுத்திருக்காங்க கதை. அதான் முன்னாடி ஏற்கனவே சொன்ன பாதி கதை வந்து ஒன்றும் இல்லை. காட்டி கொடுத்துட்றாங்க. காட்டி கொடுத்துட்டு வந்து புறப்படுறாங்க. அவர் கண்ணு முன்னாடியே வந்து அவர் அக்கா வந்து திட்டுவாங்க. அவங்க அக்காவையும் அவங்க கண் முன்னாடியே வந்து கெடுத்து கால் பண்ணிடுவாங்க. அதை கதாநாயகன் விஜயகாந்தோட சின்ன வயசுலேயே அவரை வந்து அது கண் கூட பார்த்து துடிப்பாரு. அந்த துடி மேலே வந்து ஏதோ ஒரு கை கட்டியிருப்பாங்க. இந்த பக்கம் அவங்க அம்மா வந்து ஒரு கை கட்டியிருப்பாங்க. 3 பேரையும் வந்து கட்டி போட்டு வச்சுட்டா இது கண்பூட வைப்பாங்க. ஆனால் அவங்க கண்பூட வந்து நம்ம நடந்தாரோ இதை எடுத்துட்டு போய் போலீஸ் கிட்ட சொன்ன உடனே அவங்க 3 பேருமே உள்ளதாக இருக்காங்க. எப்படி அவங்களால பழி வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி பழி வாங்க முடியும்ட்டு. ஸோ வந்து என்ன கேட்குறாங்கன்னா சட்டத்துக்கு முன்னாடி வந்து சாட்சிகள் தேவை. நம்ம என்ன ஒன்றா தப்பு பண்ணா கூட அதுக்கு சரியான முறையில் சட்டத்துக்கு முன்னாடி சாட்சிகள் தேவை. அந்த சாட்சிகள் இருந்தால் மட்டும்தான் தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சாட்சிகள் இல்லாத அளவுக்கு இந்த திரைப்படத்தை அந்த 3 பேரையும் எப்படி பழி வாங்கினது சின்ன வயசுலேருந்தே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பழி வாங்கினது ஒரு எண்ணம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது. ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது, கண்ணாடி கேட்டுட்டா கண்ணு தெரியாது. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ஸ்வீட்னஸ் சங்கிலி கதாபாத்திரவா கண்ணனத்தில் வந்து டைகர் பிரபாதன் லேடி ஸ்வீட்னஸ். ஸோ அந்த இன்னொருத்தருக்கு வந்து சுருட்டை வந்து நல்லா புளிச்சிட்டு அந்த சுருட்டை வந்து பிராண்டி இருக்கும். அந்த பிராண்டியில் தூக்கி எடுத்து அந்த சாம்பலை தட்டி அளவும் கலக்கி எடுத்து டாக்டர் போய்ப்பாரு. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான 3 பேர் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு 3 பேரையும் சட்டத்துக்கு வந்து சாட்சியினாத அளவுக்கு விஜயகாந்த் அவர்களோ பண்ணாது சட்டத்துக்கு தெரியாத அளவுக்கு பண்ணுவாரு கேப்டன் விஜயகாந்த். சேம் கன்னடத்தையோ இதே மாதிரி இருக்காது. நாயம் இருடே அந்த திரைப்படத்தில் எந்த விதமான மாற்றம் இல்லாத அளவுக்கு இது திரைப்படத்திற்காக. ஆனா என்ன மாற்றம் கேட்டா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல ஒரு ஸ்வயதா வந்து சங்கர் நாளா வந்து படிச்சாராக்கி கேட்டா கண்டிப்பா நடிக்கல. கண்டிப்பா வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல ஒரு ஃபயரா நடிச்சாரா அப்படின்னு கேட்டா என்னோட தனிப்பட்ட முறையில கருத்து கண்டிப்பா வந்து நடிக்கல. அப்படிதான் சொல்ல முடியும். நடிச்சிருக்காரு அவரோட ஓன் மாநில அவர் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு ஸ்கின் எப்படி பிரசன்ட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு திரைப்படத்தை. ஸோ வந்து இந்த ஒரு மெகா ஹிட்டான கேப்டன் விஜயகாந்த் திரைப்படத்தை அந்நிய மொழியிலையோ இந்த படத்தை எடுத்திருக்காங்க. தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இது எல்லாமே ஃபயராக தான் இருக்கும். இது எல்லாமே ஃபயராக இருந்தாலும் அவங்கவுங்க பாதைக்கு அவங்கவுங்க ஸ்டைலுக்கு எடுக்கப்பட்ட திரைப்படம், நடிக்கப்பட்ட திரைப்படம். ஸோ திரைக்கதையில் மட்டும் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. அந்த பழி வாங்குறதுல எந்த விதமான மாற்றங்கள் இல்லாத அளவுக்கு தமிழாகட்டும், ஹிந்தி ஆகட்டும், தெலுங்கு ஆகட்டும், கன்னடம் ஆகட்டும் மாற்றம் இல்லாத அளவுக்கு சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க இந்த திரைப்படத்தை. ஸோ அந்த மொழியிலையும் ஒரு மெகா ஹிட்டான திரைப்படம் இந்த திரைப்படம். இது எல்லாமே வந்து தமிழில் தான் உதவி வந்த திரைப்படம். சட்டம் ஒரு இருட்டறை கேப்டன் விஜயகாந்தாவும் நடித்த திரைப்படம். தமிழை பார்த்து 4 மொழியிலையும் ரீமேக் பண்ண திரைப்படம் சட்டம் ஒரு இருட்டறை. பிரமோதமான நடிப்பில் விஜயகாந்த் நடிச்சிருப்பாங்க. அவரோட பழி வாங்குற ஆக்ரோஷம் அந்த கண்ணை ஒரு பெரிய ஒரு காந்த சக்தியை காட்டியிருப்பாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவரை போல் வேற யாரும் நடிக்க முடியாதது என்ன என்னோட தனிப்பட்ட என்னதான் கருத்தை.
இன்னைக்கு நான் கொடுத்த காணொளி தமிழ்ல சட்டமுறை இருட்டறை, கன்னடத்துல நியாயம் ஏடி. இந்த 2 திரைப்படங்களை பற்றி நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.